السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد أشرف المرسلين وعلى آله وصحبه وأهل بيته وأتباعه أجمعين. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان فمن شهد منكم الشهر فليصم ومن كان مريضا أو على سفر فعدة من أيام أخر يريد الله بكم اليسر ولا يريد بكم العسر ولتكملوا العدة ولتكبروا الله على ما هداكم ولعلكم تشكرون. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم إن هذا الشهر قد حضركم فيه ليلة خير من ألف شهر من حرمها فقد حرم الخير كله ولا يحرمها إلا كل محروم. رواه ابن ماجه. صدق رسول الله صلى الله عليه وسلم. கண்ணியத்திற்கும் மரியாதைக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, ஒரு புனிதமான நாளில், ஒரு புனிதமான நேரத்தில், ஒரு புனிதமான இடத்தில் ஒன்று கூடி இருக்கிற நல்ல பாக்கியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு தந்திருக்கிறான். நாளை மறுமையில் மேலான சோனமாம் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் நபிமார்களோடு, வலிமார்களோடு, ஷுஹதாக்களோடு, சாலிஹீன்களோடு ஒன்று கூடியிருக்கிற நல்ல பாக்கியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் தந்தருவானா. அருமையான பெருமக்களே, கடந்த வாரம் அல்லாஹ் விரும்பக்கூடிய, அல்லாஹுவால் நேசிக்கப்படக்கூடிய, அல்லாஹுடைய ரசூலால் நேசிக்கப்படக்கூடிய சில நாட்கள், சில இரவுகள், அவைகளில் செய்யப்படக்கூடிய அமல்களை அல்லாஹ் விரும்புகிறான், அவனுடைய ரசூல் விரும்புகிறார்கள். அதில் செய்யப்படக்கூடிய அமல்களுக்கு அல்லாஹ்விடத்தில் கிடைக்கக்கூடிய அளப்பரிய நன்மைகள் என்னவென்பதை கடந்த வார ஜும்மாவிலே நாம் பார்த்தோம். அந்த செய்திகளின் தொடர்ச்சியாக இந்த வாரத்தின் உரையை நீங்கள் அமைத்துக் கொள்ளலாம். அருமையான பெருமக்களே, அடியானுக்கும் அல்லாஹுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய உறவு யார் முறித்தாலும் அல்லது முறிக்க நினைத்தாலும் யாராலும் அதை முறித்து விட முடியாது. ஒரு தாய்க்கும் பிள்ளைக்குமான உறவு இருக்கிறத, அந்த உறவை யாராலும் தடுக்க முடியாது, தடுத்து நிறுத்த முடியாது. உலகமே சேர்ந்து அந்த தாய்க்கும் பிள்ளைக்கும் உறவு இல்லை என்று சொன்னாலும் அது சொல்லக்கூடியவன் சொல்லாக இருக்க முடியுமே தவிர அதை அடிப்படையில் யாரும் தகர்த்து விட முடியாது. அப்படி தாய்க்கும் பிள்ளைக்குமான உறவை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தனக்கும் தன் படைப்புகளுமான உறவாய் அல்லாஹ் வைத்திருக்கிறார். சதாவும் அல்லாஹ்வுடைய சிந்தனையில் இருக்கக்கூடிய, எப்படி ஒரு பிள்ளை தன் தாயின் நினைவில் இருக்கிறதோ அதுபோல் ஒரு அடியான் தன்னுடைய நினைவில் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புகிறார். அல்லாஹ் அதை ஆசைப்படுகிறார். நம்மில சிலர் இருக்கிறோம், அடிக்கடி தன்னுடைய தாயை பற்றி பேசக்கூடியவர்கள். இறந்து விட்டாலும் கூட அந்த தாயின் நினைவு நம்மை விட்டு மறைவதில்லை.
காரணம், நம்மை பெற்று ஆளாக்கி இந்த சமுதாயத்தில் ஒரு மனிதனாக நம்மை நடமாட்ட விட்ட ஒரு மார்க்கம் அனுமதிக்குமானால், சிலர்கள் சொல்கிறார்களே தாயை தெய்வம் என்று, நாம் ஏற்றுக்கொண்ட மார்க்கம் அதை ஏற்றுக்கொள்ளாது. அப்படி சொல்வதற்கு நான் இடத்திற்காக சொல்கிறேன். நம்மை சமுதாயத்திலே ஒரு அங்கமாக ஒரு நடமாட விட்டு சதாசர்வ காலமும் ஒரு பெயரோடும் புகழோடும் நடமாட விட்டிருக்கக்கூடிய ஒரு உருவம் இந்த உலகத்திலே நம்முடைய தாய். அதனால்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனித சமுதாயத்தை படைத்த போது மனித சமுதாயத்திற்கு அல்லாஹ் சொன்னான், அனிஷ்குர்லி வலி வாலிதைக்க, எனக்கும் நீ நன்றி சொல், உன்னுடைய பெற்றோருக்கும் நன்றி சொல் என்று சொன்னான். அனிஷ்குர்லி, அருள்முறை குர்ஆன் சொல்கிறது. நான் மனிதனுக்கு சொன்னோம், அனிஷ்குர்லி, எனக்கும் நன்றி சொல், எனக்கும் நன்றி உள்ளவனாக இரு, வலி வாலிதை, உன்னுடைய பெற்றோருக்கும் நீ நன்றி உள்ளவனாக இரு என்று மனித இனத்திற்கு நாம் சொன்னோம் என்று குர்ஆன் சொல்கிறது. அப்படி நம்முடைய சிந்தனையில் இருந்து கொண்டிருக்க வேண்டிய ஒரு படைப்பு தாய். அவளை நாம் மறக்கக்கூடாது, மறக்கவும் முடியாது. இன்று நாம் இருக்கக்கூடிய இடம் இருக்கிறதே, அந்த தாய் நமக்கிட்ட பிச்சை. அந்த தாய் தன்னுடைய உழைப்பை, தன்னுடைய முயற்சியை, தன்னுடைய சிந்தனையை தன் பிள்ளையின் வாழ்க்கைக்காக அர்ப்பணித்த ஒரு உருவம். எனவேதான் தாய்க்கு நன்றி சொல் என்று அல்லாஹ் சொன்னான். எனக்கும் நன்றி சொல், காரணம் நான் உன்னை படைத்தவன். உன்னுடைய தாய்க்கு நன்றி சொல், காரணம் அவள் உன்னை இந்த பூமியிலே நடமாட விட்டவன். ஆக கடவுளுக்கு அடுத்தபடியாக, இறைவனுக்கு அடுத்தபடியாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனித சமுதாயத்தில் யாருக்காவது நீ நன்றி சொல்ல வேண்டுமானால் உன்னுடைய பெற்றோருக்கு சொல், அப்படி பெற்றோருக்கு நன்றி சொல்லுங்கள் என்று நாம் வசியத் செய்தோம் என்று குர்ஆன் சொல்கிறது. வஸ்ஸைனல் இன்சான், அப்படித்தான் குர்ஆன் சொல்கிறது. நாம் ஒரு வசியத்தாக சொன்னோம். பெற்றெடுத்த தாய் ஒருவன் மறந்து விட்டால், பெற்றெடுத்த தந்தை ஒருவன் மறந்து விட்டால், அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்வதற்கு ஒரு பிள்ளை தவறுவானானால் அவன் இந்த சமுதாயத்திலே தூக்கி எறியப்படுகிறான் என்பதை நாம் கண்கூடாக பார்க்கிறோம். ஆக தாய்க்கும் பிள்ளைக்குமான உறவை அல்லாஹ் மனிதனுக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியிலே வைத்தார். அந்த தாய்க்கும் பிள்ளைக்குமான உறவு யாராலும் தகர்க்க முடியாது. அந்த உறவை யாரும் பிரித்து பார்க்க முடியாது. அந்த உறவை யாராலும் தகர்த்து விட முடியாது. அந்த படைப்புக்கு அல்லாஹ்வுக்கும் அந்த தாய்க்கும் பிள்ளைக்கும் மத்தியிலான இருக்கக்கூடிய உறவு எத்தகையதோ அதை விட பல 100 மடங்கு உயர்வானது இறைவனுக்கும் நமக்கும் மத்தியிலே உள்ள உறவு. தாய் நன்றிக்குரியவள், தாய் நாம் நினைத்து பார்க்கப்பட வேண்டியவள். சதாவும் நம்முடைய சிந்தனையிலே தாய் இருக்க வேண்டும் என்ற மார்க்கம் எந்த அளவிற்கு வலியுறுத்துகிறதோ அதை விட ஒருபடி மேலே சென்று அந்த தாயையும் நமக்கு தந்த அல்லாஹ் அவனையும் நீங்கள் நினைத்து பாருங்கள் என்று சொல்லி இந்த மார்க்கம் நமக்கு சொல்லி தந்தது. அந்த அடிப்படை தத்துவம் அல்லாஹ் நமக்கு சொல்லி தந்த பாடம் என்ன தெரியுமா? எனக்கும் உனக்கு மத்தியிலான ஒரு உறவு இருந்து கொண்டே இருக்க வேண்டும். படைப்புக்கும் படைத்தவனுக்கும் மத்தியிலே ஒரு உறவு, ஒரு தொடர்பு இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அதிலே விரிசல் ஏற்பட்டு விடக்கூடாது. அந்த உறவில் அரசியல் கட்சிகளிலே பார்க்கிறோம், 2 கட்சிகளுக்கு இடையிலே விரிசல் ஏற்பட்டது, அவர்களுக்குள் உறவு முறிந்தது, 2 உறவுகளுக்கு இடையில விரிசல் ஏற்பட்டது என்றெல்லாம் செய்திகளை பார்க்கிறோம். ஆனால் அந்த உறவு வரும் போகும். அரசியலிலே நிரந்தர நண்பர்களும் இல்லை, அரசியலிலே நிரந்தர எதிரிகளும் இல்லை என்று அரசியல்வாதிகள் சர்வ சாதாரணமாக வசனம் பேசிவிட்டு போய்விடுவார். ஆனால் அல்லாஹுக்கும் நமக்கு மத்தியில் இருக்கிற உறவு இருக்கிறதே, அடியானுக்கும் அல்லாஹுக்கு மத்தியில் இருக்கிற உறவு இருக்கிறதே, அந்த உறவில் விரிசல் ஏற்படுமானால், அந்த உறவில் தொய்வு ஏற்படுமானால், அந்த உறவில் சாதாரணமாக
ஒரு ஒரு நூலிலே அளவு இடையூறு ஏற்படுவானால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அருமையான பெருமக்களே, என்னை விட்டு நீ விரட்டப்பட்டு விட்டாய் என்று சொல்லப்படுகிற போது, அல்லாஹ் நம்மை பார்த்து சொல்லிவிடுகிற போது நம்முடைய கதி என்னவாகும் பெருமக்களே? ஷைத்தான் அப்படித்தானே விரட்டப்பட்டான். உனக்கும் எனக்கும் இனி எந்த உறவும் இல்லை, உனக்கும் எனக்கும் இனி எந்த உறவும் இல்லை. என்னுடைய கட்டளையை நீ ஏற்றுக்கொள்ளவில்லை, என்னுடைய உத்தரவை நீ மீறி விட்டாய், இனி உனக்கும் எனக்கும் உறவு இல்லை என்றுதான் ஷைத்தானிடத்தில் அல்லாஹ் சொன்னான். என்ன ஆனது? என்ன நடக்கிறது பார்த்து கொண்டிருக்கிறோம். அருமையான பெருமக்களை, அல்லாஹ் நம் எல்லோரையும் காப்பாற்ற, நாம் எல்லோரையும் காக்க வேண்டும். இறைவா, உன்னுடைய சன்னிதானத்தை விட்டு, உன்னுடைய அருள் பார்வை விட்டு எந்த சூழலிலும் என்னை துரத்தி விடாதே என்று அல்லாஹ்விடத்தில் சதாவும் நாம் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அப்படி துரத்தப்பட்டு விட்டால் நாதியற்றவர்களாக, கதியற்றவர்களாக நாம் மாறி போவோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் மனித சமுதாயத்திற்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய வணக்க வழிபாடு, அந்த வணக்க வழிபாடுகளை பேண வேண்டும் என்று அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய உத்தரவு, அவருடைய வணக்க வழிபாடுகளை எந்த அளவுக்கு பேணுகிறோமோ நமக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில் இருக்கிற உறவு சரியாக இருக்கிறது என்று பொருள். அந்த உறவில் ஏதாவது விரிசல் ஏற்படுமானால், நம்முடைய வணக்க வழிபாட்டில் ஏதாவது தொய்வு ஏற்படுமானால், நம்முடைய வணக்க வழிபாடுகளில் நம்மிடத்தில் பின்தங்குதல் ஏற்பட்டால் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலிருந்து நாம் வீசெறியப்படுவோம் என்பதை புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் தான் அல்லாஹ் தஆலா பல்வேறு இபாதத்துகளை நமக்கு தந்தார். தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ், இன்ன பிற தான தர்மங்கள், இப்படி எல்லா வகையிலும் இருக்கிறது. அமல் என்பது ஏதோ பள்ளிவாசலில் முடங்கி போய், பள்ளிவாசலுக்குள் முடங்கி போய் சதா சர்வ காலமும் தஸ்பீஹை உருட்டி கொண்டு சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிக் கொண்டிருப்பது மாத்திரமல்ல இபாதத். இஸ்லாம் எப்பொழுதும் இபாதத்தை சுருக்கி பார்ப்பதில்லை. அல்லாஹ்வை நினைப்பதற்கு 1000 வழிகள் இருக்கிறது. அல்லாஹ்வுக்கும் நமக்கு மத்தியிலே தொடர்பை ஏற்படுத்துவதற்கு 1000 இடங்கள் இருக்கிறது. எல்லா நேரங்களிலும் இறைவனோடு தொடர்பு கொள்வதற்கான வாய்ப்பை இஸ்லாம் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறது. ஆனால் அதிலெல்லாம் உச்சபட்சமான சில கட்டங்கள், அதைத்தான் நாம் தொழுகை என்கிறோம், நோன்பு என்போம். எல்லாம் ஒரு மனிதன் வியாபாரி, அவர் தன்னுடைய வியாபார தளத்தில் இருக்கிற போது இறைவனோடு தொடர்பில் இருக்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், சரியான முறையில் வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு வியாபாரி, சரியான முறையில் உண்மையான, நேர்மையான, நாணயமான வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு வியாபாரி இருக்கிறாரே, நாளை மறுமையில் நபிமார்களோடு சுஹதாக்களோடு எழுப்பப்படுவார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இப்னு மாஜாவில் இருக்கிறார். அத்தாஜிரு சதூக் யுபாது யௌமல் கியாமத்தி மஅல் அன்பியாஇ வல் அவுலியாஇ வஸ்ஸாலிஹீன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு உண்மையான வியாபாரி, வியாபாரம் எப்படி இருக்கணும்? அந்த வியாபாரத்தில் உண்மை இருக்கணும், நேர்மை இருக்கணும், நாணயம் இருக்கணும், உள்நோக்கம் இருக்கக்கூடாது. நேர்மையும் நாணயமும் மிக்க யாராவது ஒரு வியாபாரி அவர் தன்னுடைய வியாபாரத்தை நேர்மையோடும் நாணயத்தோடும் செய்கிற போது நாளை மறுமையில் அவர் கபரிலிருந்து எழுப்பப்படுகிற போது நபிமார்களோடு சேர்த்து எழுப்பப்படுவார், சுஹதாக்களோடு சாலிஹீன்களோடு சேர்த்து எழுப்பப்படுவார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒரு வியாபாரி அவர் தன்னுடைய லாபத்திற்காக வியாபாரம் செய்கிறார், தன் மனைவி மக்களுக்காக வியாபாரம் செய்கிறார், தன்னுடைய சொந்த நலனுக்காக வியாபாரம் செய்கிறார். ஆனால் அந்த வியாபாரத்தையும் கூட சரியாக செய்கிற போது, நேர்மையோடு நாணயத்தோடு செய்கிற போது, அவர் நாளை மறுமையில் எழுப்பப்படுகிற போது நபிமார்கள் உள்ளிட்ட உயர்ந்த வகுப்பினரோடு எழுப்பப்படுகிறார் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார். இறைவனை தொடர்பு கொள்வதற்கு 1000 வழிகள் இருக்கிறது. திருமதியிலே பதிவாகி இருக்கிற ஒரு அற்புதமான செய்தி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் மதீனாவின் கடை வீதியிலே வந்து கொண்டிருக்கிறார். மதீனாவின் கடை வீதியில் வந்து கொண்டிருக்கிற போது ஒரு உணவு தானிய விற்பனை கடை, கோதுமை உள்ளிட்ட உணவு தானியங்கள் விற்பனை செய்யக்கூடிய ஒரு வியாபாரியின் கடை. அந்த கடைக்கு அருகில் நபி அவர்கள் வருகிறார்கள். வந்து பார்க்கிற போது அந்த வியாபாரி அவர் குவித்து வைத்திருக்கக்கூடிய கோதுமையில் நபி அவர்கள் கை வைக்கிறார்கள். மேலே காய்ந்த கோதுமைகள் இருக்கிறது. உள்ளே கையை விட்டு பார்க்கிறார்கள், குவியலுக்குள்ளே கையை விட்டு நபி அவர்கள் பார்க்கிறார்கள், உள்ளே ஈரமாக இருக்கிறது. இதை பார்த்து விட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
அந்த தோழரை கடிந்து கொண்டவராக சொன்னார்கள். மேலே காய்ந்த கோதுமையை வைத்துவிட்டு உள்ளுக்குள்ளே ஈர கோதுமையை வைத்திருக்கிறாயே, மனிதர்களை ஏமாற்றி விற்பனை செய்கிறாயா? மேலே இருக்கிறது காய்ந்த கோதுமை, உள்ளே இருக்கிறது ஈர கோதுமை, இரண்டையும் கலந்து வைத்து அடியார்களை மனிதர்களை ஏமாற்றி வியாபாரம் செய்கிறாயா என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தோழரை கடிந்து கொண்ட போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல மெத்த பணிவோடு அந்த தோழர் சொன்னார், பெருமான் ரசூலே, நான் உங்களிடத்திலே பயின்றவன், நான் உங்களிடத்திலே பாடம் படித்தவன். பெருமான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற பல்கலைக்கழகத்தில் படித்த யாரும் சோடை போனது கிடையாது, யாரும் அங்கே செயலாவது கிடையாது, யாரும் தேர்ச்சி பெறுவதில் தவறிழைப்பது கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே படித்த பாடத்தை சரியாக படித்தவர்கள் சத்திய இஸ்லாத்திலே வெற்றி பெற்றார்கள். யார் அதிலே பின்வாங்கினார்களோ அவர்கள் தான் தன்னை அழித்துக் கொண்டார்கள். இஸ்லாம் சொல்லுங்கள். பெருமான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த காய்ந்த கோதுமையும் ஈர கோதுமையும் பார்த்துவிட்டு வியாபாரம் செய்கிற போது ஒரு மோசடித்தனமான வியாபாரத்தை நீ செய்கிறாயா என்று கடிந்து கொண்ட போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல அந்த தோழர் சொன்னார், பெருமானே, நான் உங்களிடத்திலே பாடம் படித்தவன், உங்களுடைய பள்ளிக்கூடத்திலே பல்கலைக்கழகத்திலே படித்தவன், நான் அப்படி செய்ய மாட்டேன். நீங்கள் வருவதற்கு சற்று முன்னால் லேசாக தூரியது, நீங்கள் வருவதற்கு சற்று முன்னால் இந்த கடை வீதியில் லேசாக தூரியது, மேலே இருந்த கோதுமை நனைந்து போனது, உள்ளே இருந்த கோதுமைகளை மேலே எடுத்துவிட்டு நனைந்து போன கோதுமையை கீழே நான் எடுத்து வைத்திருக்கிறேன். நனைந்த கோதுமை உள்ளே வைத்துவிட்டு கீழே இருந்த காய்ந்த கோதுமைகளை மேலே வைத்திருக்கிறேன். யாருக்கும் நான் ஈர கோதுமையை கொடுத்து இடையில் வித்தியாசம் பட்டுவிடக் கூடாது என்பதற்காக அப்படி செய்திருக்கிறேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல அந்த தோழர் சொன்னார் என்ற செய்தி திருமதியில் இருக்கிறது. அருமையான பெருமக்களே, நம்ம பொறுத்தவரையில் என்ன நினைக்கிறது தெரியுமா? வெந்ததோ நொந்ததோ அல்லாஹ் தந்தது என்ற மனோபாவம் நம்மிடத்தில் இருக்கிறது. எங்கிட்டு வந்தா நமக்கு என்ன, எப்படி வந்தா நமக்கு என்ன, வந்தா சரி. 50ம் 100ம் வரும் சகோதரர்களே, 50ம் 100ம் வரும், 1000ம் லட்சமும் வரும். ஆனால் ஒவ்வொரு பைசாவிற்கு அல்லாஹ்விடத்தில் கண்டிப்பாக பதில் சொல்லியாக வேண்டும். நாம் நினைக்கிறோம் அறாமான வழியில் சம்பாதித்தால் என்ன ஏற்பட்டு விட போகிறது, தவறான வழியில் சாப்பிட்டால் என்ன வந்துவிட போகிறது. நம்முடைய வாணியை பொறுத்தவரையிலும் மல்லிகை பூ விற்ற காசு வாசமாக இருப்பதில்லை, கருவாடு விற்ற காசு வீச போறதில்லைங்கிறதா நம்முடைய மனோபாவம். ஆனால் நாம் நினைக்கிறோம் நாளை இந்த காசு நம்மளுக்கு நாற்றப்படுத்ததாக, முடை நாற்றப்படுத்ததாக மாறும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு சரியான முறையில் வியாபாரம் செய்கிற போது அந்த வியாபாரிக்கும் அல்லாஹுக்கும் தொடர்பு இருக்கிறது. அந்த வியாபாரி அல்லாஹ்விடத்தில் பேசுகிறார், அந்த வியாபாரி அல்லாஹ்வோடு உறவாடுகிறார், அல்லாஹ்வோடு உரையாடுகிறார். ஒரு சரியான வியாபாரமாக இருக்கிற போது அடியானுக்கும் அல்லாஹுக்கும் மத்தியில் ஒரு தொடர்பை, ஒரு இணைப்பு பாலத்தை அல்லாஹ் ஒரு வியாபாரிக்கு கூட ஏற்படுத்துகிறார். இப்படி எல்லாத்துலையும் நான் உதாரணத்திற்காக சொல்கிறேன். அதுபோல விவசாயம், மற்ற பிற தொழில்கள், நமக்காக செய்வது, நம்முடைய மனை மக்களுக்காக செய்வது, நம்முடைய எதிர்காலத்திற்காக செய்வது என்றாலும் கூட செய்யக்கூடிய அந்த தொழிலையும் கூட இறைவன் அதை ஏற்றுக்கொள்கிறானா, என்னுடைய வியாபாரத்தை எல்லாம் ஒப்புக்கொண்டானா, நான் செய்யக்கூடிய வியாபாரம் அல்லாஹ்வுக்கு பொருத்தம் இருக்கிறதா, விருப்பம் இருக்கிறதா என்று பார்க்காமல் செய்யப்படக்கூடிய வியாபாரம் நமக்கு வேண்டுமானால் அது பெரிதாக தெரியாமல் இருக்கலாம். நாளை அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் நிறுத்தப்பட்டு அந்த ஒற்றை பைசாவுக்கும் கூட பதில் சொல்ல வேண்டிய கடமையும் பொறுப்பும் நமக்கு இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அருமையான பெருமக்களே, அந்த அடிப்படையில் தான் அல்லாஹ் மனிதனை தன்னோடு இணைத்துக் கொள்வதற்கு, அல்லாஹ் தன்னோடு மனிதனை இணைத்துக் கொள்வதற்கு எத்தனையோ வழிமுறைகளை சொல்லி தந்திருக்கிறார். ஒரு வியாபாரத்திலும் கூட அது இருக்கிறது. இன்னும் சற்று உச்சமாக சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களைப் போல இந்த உலகத்தில் வணக்கத்தின் வழிபாடுகளிடையே நடைமுறைகளை சொல்லி தந்தவர்கள் உலகத்தில் யாருமே கிடையாது. சாதாரண நடைமுறை, சாதாரண விஷயங்கள், நம்முடைய அன்றாட நடவடிக்கைகளை கூட இபாதத் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீங்கள் எதை செய்தாலும் அதில் இபாதத் இருக்கிறார். நம்ம செய்யக்கூடிய எல்லா விஷயத்திலும், உண்ணக்கூடிய உணவை கூட, எடுத்து உண்ணக்கூடிய உணவை கூட, நான் உண்ணுகிற இந்த உணவு இருக்கிறது என்னுடைய இபாதத்திற்கு வலுவூட்ட வேண்டும் என்ற எண்ணத்தில் உண்ணுகிற போது அதற்கும் கூட, திங்கிற சோத்துக்கும் கூட எல்லாம் நன்மையை கொடுக்கிறார்.
குடிக்கிற நீருக்கும் அல்லாஹ்விடத்திலே கூலி இருக்கிறது. இப்படி எதை எடுத்துக்கொண்டாலும் அடியானுக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியிலே நெருக்கத்தையும் தொடர்பையும் ஏற்படுத்துவதற்கு பல்வேறு வழிவகைகளை அல்லாஹ் வைத்திருக்கிறான் என்றாலும், பல தொடர்பு சாதனங்களை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான் என்றாலும், தொழுகை, நோன்பு உள்ளிட்ட எல்லா வணக்க வழிபாடுகளும் இருக்கிறது என்றாலும், அந்த எல்லா வழிபாடுகளை விட மிக உச்சமான ஒரு வழிபாடு என்ன தெரியுமா? அதுல ரொம்ப உச்சம் என்ன தெரியுமா? மனக்கட்டுப்பாடு. மனக்கட்டுப்பாடு. சூஃபியாக்கள் தஸ்கியத்து நஃப்ஸ் என்று சொல்வார். மனதை ஓர்மைப்படுத்துதல், மனதை தூய்மைப்படுத்திக் கொள்ளல், அழுக்குகளை விட்டு சுத்தப்படுத்தி, உலகத்தில் இருக்கிற அசுத்தங்களை, அசிங்கங்களை விட்டு அப்புறப்படுத்தி, முழுக்க முழுக்க இறைவனை தன்னுடைய உள்ளத்திலே நிரப்பிக் கொள்ளுதல். அந்த நிரப்பிக் கொள்ளக்கூடிய பண்பாடு இருக்கிறதே, அந்த பழக்கம் இருக்கிறதே, அந்த பழக்கத்தை தான் சூஃபியாக்கள் தஸவ்வுஃப் என்றோ அல்லது தஸ்கியத்து நஃப்ஸ் என்றோ சொல்கிறார்கள். உள்ளத்தை தூய்மைப்படுத்திக் கொள்ளுதல், அதற்கும் 1000 வழிகள் இருக்கிறது. உள்ளத்தை சுத்தப்படுத்திக் கொள்வதற்கு 1000 வழிகள் இருக்கிறது. உலகத்தில் ஆசைகள் இல்லாமல் இருப்பதற்கு 1000 வழிகள் இருக்கிறது. இது எல்லாவற்றையும் கடந்த ஒரு ஆசை எல்லாம் துறந்து, எல்லாவற்றையும் மறந்துவிட்டு இறைவனோடு ஒரு மனிதன் நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு சூழலை அல்லாஹ் எல்லா வணக்கத்திலும் வைத்திருக்கிறான் என்றாலும் கூட அதிலே உச்சபட்சமாக அல்லாஹ் வைத்திருப்பது மனதை தூய்மைப்படுத்திக் கொண்டு, அனைத்து அசுத்தங்களை விட்டும் தன்னுடைய உள்ளங்களை சுத்தப்படுத்திக் கொண்டு யார் அல்லாஹ்வோடு நெருக்கத்தை ஏற்படுத்திக் கொள்கிறார்களோ அப்படி ஏற்படுத்திக் கொண்டவர்களை அல்லாஹ் ஒரு மகத்தான நிலைக்கு கொண்டு போய் வைக்கிறான் என்பதை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அதிலே முதலிடம் வகுப்பது மனக்கட்டுப்பாடு. அந்த மனக்கட்டுப்பாட்டிற்கு முதலிடம் வகுப்பது எது தெரியுமா? நோன்பு. அந்த நோன்பு இருக்கிறதே, ஒரு மனிதன் தன்னுடைய ஆசைகளை துறந்து, தன் தேவைகளை துறந்து, எல்லாம் இருக்கிறது, எல்லாம் இருந்தாலும் கூட என் இறைவனுக்கு முன்னால் இது எனக்கு தேவையில்லை என்கிற மனப்பக்குவத்திற்கு வருவதை நோன்புதான் நமக்கு கற்றுத் தருகிறது. ஒரு மனிதன் நோன்பு வைக்கிறான். அவன் நோன்பு வைத்திருக்கிற போது அவன் உண்ணுவதற்கு அனுமதிக்கப்பட்ட உணவு இருக்கிறது. அவன் அடைவதற்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிற மனைவி பக்கத்தில் இருக்கிறாள். அவள் விரும்பி குடிக்கக்கூடிய பானங்கள் முன்னால் இருக்கிறது. ஆனாலும் அல்லாஹ்வுக்காக என்று வருகிற போது அதை குடிக்காமல் அவன் தடுத்துக் கொள்கிறான். அந்த உணவு இருக்கிறது, அதை உண்ணாமல் அவன் தடுத்துக் கொள்கிறான். தன் ஆசை மனைவி அருகில் இருக்கிறாள், ஆனாலும் அவளை அடையாமல் இவன் தடுத்துக் கொள்கிறான். எல்லாம் இருக்கிறது, அனுமதிக்கப்பட்டிருக்கிறது, ஆனாலும் கூட என்னை படைத்தவன் இந்த பகல் பொழுதில் இதை தொடக்கூடாது என்று தடுத்திருக்கிறான். என் இறைவனுக்காக வென்று அதை தடுத்துக் கொள்ளக்கூடிய மனப்பக்குவம், அந்த மனக்கட்டுப்பாடு இருக்கிறத பெருமக்களே, அதைத்தான் அல்லாஹ் எல்லா இபாதத்தையும் விட ஒரு சிறந்த இபாதத்தாக தன்னிடத்திலே பதிவு செய்கிறான். தொழுகையாளிகளுக்கு ஒரு தனி வாசல் கிடையாது சொர்க்கத்தில். தொழுகையாளிக்கு அப்படின்னு ஒரு வாசல் கிடையாது சொர்க்கத்தில். ஹஜ்ஜி செய்தவர்களுக்கு ஒரு வாசல் கிடையாது. ஜகாத் கொடுத்தவருக்கு ஒரு வாசல் கிடையாது. ஆனால் நோன்பாளிக்கு மட்டும் ஒரு வாசல் இருக்கிறது. நான் சொல்லவில்லை, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இன்னபில் ஜன்னதி சமானியத் அபுவாப், இன்னபில் ஜன்னதி சமானியத் அபுவாப், சூனத்திற்கு 8 வாசல் இருக்கிறது. சூனத்திற்கு 8 வாசல் இருக்கிறது. சீஹி பாபுன், அந்த 8 வாசலில் ஒரு வாசல் இருக்கிறது, சம்மர் ரையான். அந்த வாசலுக்கு ரையான் என்று சொல்லப்படும். ரையான் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு வாசல் அந்த சூனத்தில் இருக்கிறது. லா யதுகுலுஹு இல்ல ஸாயிமூன், அதிலே நோம்பாளிகளை தவிர வேறு யாரும் சொல்ல முடியாது. நீங்கள் பார்த்திருப்பீர்கள், அரசு அலுவலகங்களிலே வாசலிலே எழுதியிருப்பார்கள், அந்நியர்கள் பிரவேசிக்க கூடாது, அந்நியர்கள் பிரவேசிக்க கூடாது. ஒரு சாதாரண மனிதர்கள் கூடியிருக்கக்கூடிய, வேலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அலுவலகத்தில் அவரை போன்ற ஒரு மனிதர் அல்லது அவருடைய ஸ்தானத்தில் இருக்கிற ஒரு மனிதர் உள்ளே நுழைவதற்கு அனுமதி மறுக்கப்படுகிறது. அந்நியர்கள் வராதீங்க. ஆனால் சூனத்தில் எல்லோருக்கும் நல்லடியார்களுக்கு இடம் இருக்கிறது, அனுமதி இருக்கிறது. ஆனால் அந்த வாசல் வழியாக நோன்பாளிகளை தவிர வேறு யாரும் உள்ளே பிரவேசிக்க கூடாது. லா யதுகுலுஹு இல்ல ஸாயிமூன், நோன்பாளிகளை தவிர வேறு யாரும் உள்ளே செல்ல முடியாது. அப்படி ஒரு வாசல் சூனத்தில் இருக்கிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பாளிகளை மட்டும் பிரித்தெடுத்து அவர்களுக்கான நுழைவாயிலை
தனியாக அமைத்து வைக்கப்பட்டிருக்கிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். காரணம் என்ன? அவரிடத்தில் இருந்த அந்த மனக்கட்டுப்பாடு, ஆசைகளை துரத்தல், ஆசைகளை நிறுத்த விடுவது. மனிதன் இயற்கையாகவே ஆசைப்படுகிறான், எல்லாவற்றுக்கும் விரும்புகிறான், எல்லாவற்றையும் ஆசைப்படுகிறான். ஆனால் அவன் ஆசைப்படக்கூடிய அனைத்தையும் தடுக்கப்பட்டு ஆசைப்படுத்தது இல்லாமல் அவன் துறந்து விட்டு மறந்து விட்டு சில நாட்களில் சில நேரங்கள் சில மணித்துளிகள் மாத்திரம் அவன் தவிர்த்திருக்கிற போது அவனுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய கூலி இதுவானால், காலம் முழுக்க தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு ஆசைகளை துறந்து உலகத்தின் மீது பற்றற்று யார் எந்த சூழலிலும் அந்நிய ஆசைகளுக்கு உட்படாமல் யார் தன்னை காத்து கொண்டார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்விடத்தில் கிடைக்கும் வெகுமதி என்னவாக இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அருமையான பெருமக்களே, எனவேதான் எல்லாவற்றுக்கும் கூலியை அல்லாஹ் தந்து விடுகிறான். ஆனால் நோன்பாளிக்கு மட்டுமான கூலி இருக்கிறதே, அந்த கூலி மட்டும் தனியாக பிரித்து வைக்கப்படுகிறது. அப்படிப்பட்ட நாள், அப்படிப்பட்ட நேரம், அப்படிப்பட்ட பாக்கியம் பொருந்திருக்கக்கூடிய நாட்கள் நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் வருகிற போது ரமலான் வருவதற்கு முன்பே ரமலானின் அவசியத்தை எடுத்துச் சொல்வார்கள் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நடைமுறையிலே நாம் பார்க்கப்படுகிறது. ஷாபானுடைய கடைசி வருகிற போது நபி அவர்கள் ரமலானை பற்றி பேச ஆரம்பித்து விடுவார்கள். ரமலானுடைய துவக்கம் வருவதற்கு முன்னால் ஷாபானுடைய கடைசியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் வருகிறது, கவனமாக இருங்கள் என்று சொல்லி அந்த நாளை நபி அவர்கள் ஞாபகப்படுத்துவார்கள் என்பதை ஹதீஸ்களிலே பார்க்க முடிகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி ஒரு பயானில் சொன்ன ஒரு அற்புதமான செய்தி, நம்முடைய கவனத்தில் இருக்க வேண்டிய செய்தி. ஏனென்றால் நான் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? என்னுடைய வாழ்நாள் என்னுடைய கையில் இல்லை, என்னுடைய வாழ்நாள் என்னுடைய கையில் இல்லை. நான் 2 மணிக்கு ஒரு காரியத்தை செய்வேன் என்று சொல்லக்கூடிய அதிகாரத்தை இந்த உலகத்தில் எந்த கொம்பனுக்கும் அல்லாஹ் கொடுக்கல. 2 மணிக்கு நான் அந்த காரியத்தை செய்கிறேன் என்று சொல்லக்கூடிய அதிகாரத்தை இந்த உலகத்தில் எந்த மாட்சிமை பொருந்திய மனிதனுக்கும் அல்லாஹ் கொடுக்கல. அந்த அதிகாரம் அவனுக்கும் கிடையாது. 2 மணிக்கு நான் அந்த காரியத்தை செய்கிறேன், உங்களால் நெஞ்சிலே கை வைத்து 2 மணிக்கு நான் உண்ணுகிறேன், 2 மணிக்கு நான் வீட்டிற்கு வருகிறேன் என்று சொல்ல முடியுமா? அந்த தைரியம் இருக்கிறதா யாருக்கா? நமக்கு நெருக்கமான நண்பர் ஒருவர் அண்மையிலே பயணத்திலிருந்து வந்திருந்தார். சாதாரணமாக உரையாடி கொண்டிருந்த போது ஒரு செய்தியை சொன்னார். அவர் பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய அலுவலகத்தில் ஒரு கிறிஸ்தவ மூதாட்டி, சற்றேறக்குறைய 65 வயது அந்த கிழவிக்கு இருக்குமா. கேண்டீனிலே நான் டீ குடித்துக் கொண்டிருந்த போது அந்த கிழவியும் வந்தார். அவர் சொன்ன செய்தி நம்முடைய கவனத்தில் இருக்க வேண்டிய செய்தி. அந்த 65 மதிக்கத்தக்க கிழவியும் வந்தார். நான் டீ குடித்துக் கொண்டிருந்தேன். என்னை பார்த்து விட்டு அந்த கிழவி சிரித்தார். அந்த பெண்ணிடத்தில், கிழவியிடத்தில், அவள் கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவள். அவர் சொன்னார், நண்பர், அவள் கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவர், ஏன் சிரிக்கிறாய் என்று கேட்டேன். அவள் சொன்னாள், இன்று ஒரு நாள் எனக்கு கடவுள் கூடுதலாக தந்திருக்கிறான். அவள் சொன்னது, இன்று ஒரு நாள் கடவுள் நீ வாழ்ந்து கொள் என்று கூடுதலாக தந்திருக்கிறார். அதை நினைத்து நான் சந்தோஷப்படுகிறேன், அதை நினைத்து நான் சந்தோஷப்படுகிறேன் என்று அந்த கிறிஸ்தவ மூதாட்டி, அவள் 65 வயது கிழவி, ஆனாலும் அவள் சொன்னால் அப்படி. அவள் சொன்ன போது அவர் என்னிடத்திலே சொன்னார், நான் உங்களுடைய செய்திகளை கேட்கிறேன், நான் உங்களுடைய பயானை கேட்கிறேன், எனக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. ஆனாலும் அவர் சொன்ன வார்த்தை நான் உங்கள் செய்தியோடு முடிச்சு போட்டு பார்க்கிறேன், நான் பிரமித்து போனேன். நாமும் ஒவ்வொரு நாளும் எழுகிறோம், ஒவ்வொரு நாளும் தூங்கி எழுகிறோம், ஒவ்வொரு நாளும் விழிக்கிறோம், அப்படியெல்லாம் ஒரு சிந்தனை நமக்கு வரவில்லை. ஆனால் அவள் நினைத்து கொண்டால், எனக்கு இன்று ஒரு நாள் கூடுதலாக என்னுடைய வாழ்நாளை கடவுள் தந்திருக்கிறார். அவள் கிறிஸ்தவ மதத்துக்கார். நான் உங்களிடத்துல கேட்கிறேன், அருமையான சகோதரர்களே, எத்தனை நாள் நாம் அப்படி நினைத்திருப்போம்? அப்படி ஒரு நினைவு நமக்கு எத்தனை பேருக்கு வந்திருக்கும்? என்னையும் சேர்த்து கேட்கிறேன், எத்தனை நபர்களுக்கு அப்படி ஒரு நினைவு வந்திருக்கும்? பெருமக்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூங்கி எழுகிற போது இப்படி சொல்லுங்கள் என்று சொல்லி தந்தார்கள் நமக்கு. அல்ஹம்துலில்லாஹ் இல்லதி அஹ்யானா பஅதமா அமத்தனா வ இலைஹின் நுஷூர். இறைவா, எங்களை மரணிக்க செய்து மறுபடியும் உயிர்ப்பித்திருக்கிறாய்.
எங்களை மரணிக்க செய்து நீ உயிர்ப்பித்திருக்கிறாய். நான் செத்து போனேன், மறுபடியும் என்னை எழுப்பி விட்டிருக்கிறாய். உண்மை அதுதானே பெருமக்களே? நான் செத்து போனேன் தூங்குகிற போது, மரணித்த என்னை மறுபடியும் உயிர்ப்பித்திருக்கிறாய், அதற்காக நான் உன்னை புகழ்கிறேன் என்று சொல்லுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தந்தார்கள். அந்த மார்க்கத்தில் இருக்கிறோம் நாம். ஆனால் அப்படி ஒரு நினைவு நமக்கு வந்தது கிடையாது. ஒரு கிறிஸ்தவ சகோதரிக்கு அப்படி ஒரு எண்ணம் வந்தது. என்னை கடவுள் இன்னொரு நாள் வாழ் என்று விட்டிருக்கிறார். அருமையான பெருமக்களே, 2 மணிக்கு நான் இந்த காரியம் செய்வேன் என்று சொல்லக்கூடிய அதிகாரத்தை உங்களில் என்னில் இந்த உலகத்தில் யாருக்கும் அல்லாஹ் கொடுக்கல. அவர் எத்தனை பெரிய பலசாலியாக இருந்தாலும் அவருக்கு கொடுக்கவில்லை. அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல், அவன் நினைத்து பார்க்காமல் நீங்கள் எந்த காரியத்தையும் இன்ஷா அல்லாஹ் என்று சொல்லாமல் செய்யாதீர்கள் என்று மார்க்கம் அதற்குத்தான் சொல்லிக் கொடுத்தது. எனவே ரமலான் வருகிறது, இன்னும் நாட்கள் இருக்கிறது, நாம் நினைக்கிறோம் அப்படி. ஆனால் ரமலான் வருவதற்கு இன்னும் எத்தனை நாட்கள் இருக்கிறது? நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷாபானிலேயே ரமலானை பற்றி பேசுவார்கள் என்று ஏன் சொன்னார்கள்? காரணம் இருக்கிறது. அதற்கு உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். மாத்திரமல்ல, அந்த ரமலானில் நான் உயிரோடு இருக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் கேளுங்க. அந்த ரமலான்ல நான் உயிரோடு இருக்கணும். அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷாபான் வ பல்லிக்னா ரமலான். இறைவா, ரமலானிலும் ரஜபிலும் எங்களுக்கு பரக்கத் செய், எங்களை ரமலான் வரையிலும் வாழச் செய் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தந்தார்களே. வாழ்க்கை உங்களுடைய என்னுடைய கையில் இல்லை சகோதரர்களே. ரமலான் வருகிறது, இன்னும் 10 நாட்கள் இருக்கிறது. கண்மூடி திறப்பதற்குள் ஓடிவிடும். ஆனாலும் கூட அதற்கு முன்னால் நம்முடைய வாழ்நாள் கூட முடிந்து போகலாம். அதற்கு முன்னால் நம்முடைய வாழ்நாள் முடிந்து போகலாம். யாராகவும் இருக்கலாம், யாருக்கு தெரியும் சகோதரர்களே? எனவேதான் வரக்கூடிய நாள் இன்னும் நாள் இருக்கிறது என்பதை நினைத்துக் கொண்டிருக்காமல் வந்துவிட்டதாக கருதி நம்முடைய நாட்களை, நம்முடைய நேரங்களை அல்லாஹ்வின் பாதையில், அல்லாஹ் விரும்பக்கூடிய வழிமுறைகளில், அல்லாஹ் நேசிக்கக்கூடிய வணக்க வழிபாடுகளில் இப்பொழுதிலிருந்தே நம்மை பயிற்சி எடுத்துக்கொண்டு இப்பொழுதிலிருந்தே பழக்கப்படுத்திக் கொண்டால் அந்த நாளில், வரக்கூடிய நாளில் வந்த பின்னால் நாம் செய்யக்கூடிய காரியங்களுக்கு அது ஏதுவாக இருக்கும் என்பதனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னஹாத ஷஹ்ரகத ஹதரக்கும். எப்ப சொல்றாங்க? ஷாபான் மாசத்துல நபி அவர்கள் சொன்னார்கள், இன்னஹாத ஷஹ்ரகத ஹதரக்கும், இந்த ரமலான் இருக்கிறதே உங்களுக்கு வந்து விட்டது. அந்த நாளில் ஒரு மிகப்பெரிய இரவு இருக்கிறது, 1000 நாட்களை விட சிறந்த ஒரு இரவு இருக்கிறது என்று சொல்லி நபி அவர்கள் சொன்னார்கள், மன் ஹுரிமஹா பக்கத்து ஹுரிமல் கைர குல்லஹு. யார் அந்த நாட்களை சரியாக பேண தவறினார்களோ எல்லா நன்மைகளை விட்டும் அவர் தடுக்கப்பட்டு விட்டார். நபி அவர்கள் சொல்லுகிறார். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிப்பாளர், பதிவாக இருக்கிற கிரந்தம் இப்னு மாஜா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் ஹுரிமஹா ஃபக்கத் ஹுரிமல் கைர குல்லஹு. யார் அந்த நாட்களை தவற விட்டு விடுகிறார்களோ அவர்கள் எல்லா நன்மை விட்டு தடுக்கப்பட்டவர்கள். வலா யுஹ்ரமுஹா இல்லா குல்லு மஹ்ரூமின். யார் துர்பாக்கியசாலிகளோ அவர்களை தவிர வேறு யாரும் அதை தடுக்கப்பட மாட்டார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அருமையான பெருமக்களே, இப்பொழுதே ஆயத்தப்படுத்திக் கொண்டு என்னுடைய நாள், என்னுடைய வாழ்நாள், என்னுடைய ஆயுட்காலம் என்னுடைய கையில் இல்லை. இறைவா, என்னுடைய ஆயுளை நீட்டித்து கொடுத்து வரக்கூடிய ரமலானில் நான் உயிரோடு இருந்து உனக்கு உன்னால் விரும்பப்படக்கூடிய காரியங்களை செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடு என்று இப்பொழுதிலிருந்தே நாம் பிரார்த்திக்க ஆரம்பிக்கிற போது நிச்சயம் ரப்புல் ஆலமீன் அதை கபூல் செய்துகிறான். நம்முடைய ஆயுள் நாள் முடிக்கப்பட்டாலும் கூட, முடிக்கப்படும் என்று தீர்மானிக்கப்பட்டாலும் கூட நம்முடைய பிரார்த்தனையின் மூலம் அல்ல அந்த நாட்களை நமக்கு நீட்டித்து கொடுக்கிறான். அதுவும் கூட நம்முடைய கையில் இல்லை. பெருமக்களே, இப்பொழுதே பிரார்த்திக்க ஆரம்பியுங்கள். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா வரக்கூடிய அந்த நாட்களை அவன் விரும்புகிற, அவருடைய ரசூல் விரும்பக்கூடிய காரியங்களிலே அதிகம் அதிகம் செலவு செய்து, நான் இன்னொரு செய்தியும் சொல்கிறேன், இந்த ரமலானுக்கு இருப்பதை கேள்விக்குறி என்றால் அடுத்து வரக்கூடிய ரமலானுடைய நிலை என்னவென்று நமக்கு தெரியாது. எனவே நான் எல்லாம் செய்து விடுவேன், இன்னும் நாட்கள் இருக்கிறது என்று காலத்தை கடத்தி கொண்டு போய் கடைசியிலே கை செய்தப்பட்டவர்களாக நம்முடைய ஆயுள் காலம் முடிக்கப்பட்டு விடக் கூடாது. பெருமக்களே, இப்பொழுதே ஆயத்தப்படுவோம், இப்பொழுதே முயற்சிப்போம். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா நம்முடைய ஆயுளை நீட்டித்து கொடுத்து வரக்கூடிய ரமலானில் எல்லா காரியங்களையும் இறைவனுடைய பொருத்தத்துக்காக செய்யக்கூடிய நல்ல பாக்கியம் பெற்ற நன்மக்களாக நம்ம அனைவரையும் ஆக்கியருள்வானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.